ஹாய் காய்ஸ், இன்றைக்கி விடுதலை போராட்டம் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அந்த புத்தகத்தில் 35th லெசன் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஜீவன் கணேசன் அவர்கள் எழுதிய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அந்த புக்கோட சாயல் தான் அதில் இருக்கிறத ஒரு பாடத்தை எடுத்து இதில் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து ஏன் இப்போ நடத்துகிறேன் அப்படின்னா, இது இம்பார்ட்டன்ட் லெசன் தான், வரப்போகிற எக்ஸாம்லேயும் இது கேட்கலாம் அப்படிங்கிற வியூவில் இதை வந்து நான் நடத்துகிறேன். என்னை விட நிறைய பேர் நல்லா தான் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி இருந்தால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். ஏன்னா ஆஸ்பிரன்ஸோட டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு புரியலைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்திய விடுதலை போராட்ட வரலாறில் தமிழ்நாட்டோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, காங்கிரஸ் பெரிய மைல்ஸ்டோன், ஐஎன்எம்லேயே ஒரு பெரிய மைல்ஸ்டோன் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் இல்லாமல் ஐஎன்எம்ஏ கிடையாது. ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் அது ஒரு தேசிய இயக்கம், ஒரு இந்தியாவுக்கு அமைக்கப்பட்ட முதல் தேசிய இயக்கம், எல்லா இனங்களையும் வந்து சுமந்திருந்தது, இந்தியர்களை சுமந்திருந்தது அந்த இயக்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த இயக்கத்தில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தது, நிறைவேற்றியது யாருன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். இவர் வந்து சுதேசமித்திரனோட ஆசிரியர், சரிங்களா அப்படின்னு யார் சொல்கிறாரு? சுப்பிரமணிய பாரதியார் சொல்கிறாரு. ஆத்தர் முதல் எடுத்தோடனே இந்த கோட் வந்து நமக்கு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சங்க காலத்தில் சேர சோழர் பாண்டியர்கள் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரேடர்ஸாக நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. நமக்கு தெரியும் தமிழ்நாடு ரொம்ப தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே தமிழ்நாட்டில் ஸ்பைசஸ்க்கு வந்து பேர் போனது அப்படின்னு நமக்கு தெரியும். வாஸ்கோட காமா அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டு இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாராம். ஏன்னா இந்தியாவை கண்டுபிடிக்கிறது விளைவாக தான் அமெரிக்காவே கண்டுபிடிச்சது. இன்றைக்கி வல்லரசாக இருக்க நாடு இன்றைக்கி வந்து இப்போ கூட நம்ம வைரலில் நிறையா நியூஸ் போயிட்டுருக்கு வேர்ல்டு வைடாக. அப்படி பார்க்கும்போது இந்தியாவை கண்டுபிடிக்க போய் தான் வல்லரசு நாடான யூஎஸ்ஏவை வாஸ்கோடகாமா கண்டுபிடிச்சிருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இந்தியர்களோட முக்கியத்துவம் என்ன? அப்படிப்பட்ட இந்தியாவுக்கு முக்கியமாக தமிழ்நாட்டில் நிறைய அந்நியர்கள் வந்து ட்ரேடர்ஸாக உள்ள வராங்க. அப்படி நிறைய பேர் கைப்பற்றவும் செய்கிறாங்க. இப்போ நம்மளோட சேர சோழ பாண்டியர்கள் கடந்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு மராத்தாஸ் வந்து ஆட்சி புரிவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு விஜயநகர அரசு அப்புறம் வருவாங்க, அதுக்கப்புறம் மொகல்ஸ் வருவாங்க, அப்புறம் மராத்தாஸ் வருவாங்க. இவங்கெல்லாம் கூட தமிழ்நாட்டில் சில பகுதிகளை கைப்பற்றி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களை யாரையுமே அந்நியமாக கருதாத தமிழ்நாடு முதல்ல ஆங்கிலேயர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆட்சியை ரொம்ப அந்நியமாக ஸ்ட்ரேஞ்சாக பார்க்க ஆரம்பித்தாங்க அவங்களோட ஆட்சியை. ஏன்னா அவங்க ரொம்ப ரேசிசம் பண்ணாங்க. தமிழ்நாடு இல்லை இந்தியாவோட சவரனிட்டியை, ஒரு இறையாண்மையே பாதிக்கக்கூடிய நிறையா வேலைகளை செஞ்சாங்க. ரேசிசம் பண்ணாங்க. நம்மளை எந்தெந்த வகையில் நம்மளை அடக்க முடியுமோ அந்தந்த வகையில் அடக்குனாங்க. நம்ம தான் இருக்கிறதுலையே ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ரேஸ்லேயே நம்ம தான் ரொம்ப கீழே. ப்ரௌன் பீப்புளெலாம் ரொம்ப நம்மளை மட்டம் தட்டினாங்க. அதனால தான் மக்களுக்கு ஆங்கிலேயர்கள் ஆட்சி மேலே வெறுப்பு வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு மருது சகோதரர்களால் முன்னிலைப்படுத்தப்பட்ட தென்னிந்திய கிளர்ச்சி, அதுக்கப்புறம் 1806 வேலூர் புரட்சி, இது ரெண்டுமே தமிழ்நாட்டு போராட்ட வரலாறுல ரொம்ப முக்கியமான ஃபேஸு. ஆனால் வந்து இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய அடக்குமுறைகள்னால அந்த போராட்டத்தை ஒடுக்கிட்டாங்க. இருந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு தீராத வேட்கை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கற்றறிந்த வகுப்பினர் வராங்க. அவங்க வந்து இந்திய தேசிய இயக்கத்தை முன்னெடுக்கிறாங்க, போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதனால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் 1884 மே 16 அமைக்கப்பட்ட சென்னை மகாஜன சபை அப்படிங்கிற ஒன்று. அப்போ வந்து ஒரு தேசிய இயக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கருதுகோளும் முதல்ல தமிழ்நாட்டு பகுதிகளில் இருந்து தான் வந்து தொடங்கியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1884 டிசம்பர் மாதத்தில் சென்னை அடையாறில் பிரம்மஞான சபையோட ஆண்டு கூட்டம் டி. ரகுநாதராவ் அப்படிங்கிற இல்லத்தில் நடக்குது. அந்த இதில் வந்து நிறைய ரீஜியனஸ் எந்த பிரதிநிதிகள் எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து இது மாதிரி போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய தேசிய அமைப்பு ஒன்று அமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த பிளானில் ஏவோ ஹியூம் அப்படிங்கிறவர் முந்திக்கிட்டாரு அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அவர் ஒரு தேசிய இயக்கத்தை இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, இவங்க பிளான் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஏவோ ஹியூம்னால ஒரு தேசிய இயக்கமாக ஆரம்பிக்கப்படுது. அதுக்கப்புறம் எல்லா அமைப்புகளுமே வந்து அவங்க கூட ஐக்கியமாக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது. அப்போ இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சது காங்கிரஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். வந்து ஒவ்வொரு சப் டாபிக்ஸாக எடுத்துகிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து சரி இப்படிலாம் ஆரம்பிச்சாச்சு, காங்கிரஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சு. இந்த கூட்டத்தில் முதல் மாநாடு எங்கே நடக்குதுன்னு நமக்கு தெரியும். 1885 டிசம்பர் 28 நடக்குதுன்னு. அங்கே எத்தனை பேர் தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க? தமிழ்நாட்டு பிரதிநிதிகள்னு கேட்டால் 16. சென்னை மாகாணத்திலேருந்து எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால், சென்னை மாநிலத்திலிருந்து சென்றவர்கள் 21 பேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதில் வந்து தமிழ்நாட்டு பிரதிநிதிகளாக போன 16 பேர் யாருன்னா, எஸ். சுப்பிரமணிய ஐயர், வி. அனந்தச்சாரியார், எம். வீரராகவாச்சாரியார், பி. ரெங்கையா நாயுடு, ஏ. சுவாமிநாத ஐயர், எஸ். வெங்கட சுப்பையா பந்துலு, பி. கேசவப்பிள்ளை, சி. சிங்காரவேலு முதலியார், ரங்காச்சாரி, எஸ். பி. அதில்யூ, சபாபதி முதலியார், பால் பீட்டர் பிள்ளை, சாமிநாத ஐயர், நரசிம்மலு நாயுடு, வெங்கட சுப்பராயலு, கேசவப்பிள்ளை. இவங்களோட பேர்லாம் வந்து கேட்டது கிடையாது. ஆனால் நம்பர்ஸில் கேட்டிருக்காங்க. இது எத்தனை பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சிட்டிங்கில், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேர் கேட்கல, இருந்தாலும் நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. இவங்கெல்லாம் வந்து சென்னை மகாஜன சங்கத்தோட சார்பாக வந்து சேர்ந்துருக்காங்க. அங்கே போய் அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியணும். இவர்கள் இல்லாமல் ரேஷன் சங்கத்தின் தலைவர் D.S. ஒயிட், சென்னை கலெக்டரான R. ரகுநாத ஐயர், ஆற்காடு பேராசிரியர் K. சுந்தரராமன்,
திருவள்ளூர் டிஎன் ஐயர் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்வையாளர்களாக போயிருக்காங்க. முதல் காங்கிரஸ் மாநாட்டோட தலைவர் WC பானர்ஜியோட பெயரை தமிழ்நாட்டு பிரதிநிதியான சுப்பிரமணிய ஐயர் தான் முன்மொழிந்தாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இந்திய விடுதலை போராட்ட வரலாறு சகாப்தத்தை தொடங்கினதே யார் அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பிரதிநிதிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து தனி சிறப்பு, தமிழ்நாட்டுக்கே ஒரு தனி சிறப்பு. அப்போ இது வந்து இதை தொடங்கின சிறப்பு இந்த இந்திய தேசிய இயக்கத்தை தொடங்கி வைத்த முதல்ல சிட்டிங்கில் தொடங்கி வைத்த சிறப்பு நமக்கு தான் சேரும் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்புன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா காங்கிரஸோட 3வது கூட்டம் சென்னையில் வந்து நடந்திருக்கும். சென்னையில் இருக்க 1000 விளக்கு இல்லாட்டி மக்கீஸ் தோட்டம் அந்த பகுதியில் வந்து நடத்தப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்தது தான், அதனால நல்லா கவனிங்க. இப்போ வந்து முன்னாடி வந்து 2வது மாநாடு வந்து எங்கள் கொல்கத்தாவில் நடந்திருக்கும். அங்கே தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் 47 பேர் கலந்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். 1887 டிசம்பரில் எங்கள் மக்கீஸ் தோட்டத்தில் நடக்குது, ரொம்ப சிறப்பாக நடக்குது. அதுக்கு தலைமையாக இருந்த பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஃபக்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு பிரத்யேகமாக ஒரு பெரிய வெளித்திடல் அமைச்சு அலங்கார பந்தலில் தான் அதோட நடவடிக்கைகள் எல்லாமே நடைபெற்றது. அதுக்கப்புறம் இங்கே 362 பிரதிநிதிகள் சென்னை மாநிலத்தின் சார்பில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ சென்னை மாநிலத்தின் சார்பில் மட்டும் கலந்துக்கிட்டவங்க 362 ரொம்ப முக்கியம். அப்புறம் இதில் வந்து இந்த மாநாடு நடத்துறதுக்கான பெரும் செலவு யாரோடது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மக்களோடது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்து பத்திரிகையோட ஆசிரியர் வேறு, நிர்வாகி வேறு. நிர்வாகியாக இருந்தவர் விஜயராகவாச்சாரி. அவர் என்ன பண்ணுறாருன்னா காங்கிரஸ் வினாவிடை அப்படின்னு ஒரு சின்ன நூல் எழுதி அது மலிவு விலையில் மக்களுக்கெல்லாம் விற்பனை பண்ணுறாங்க. அதை நிறைய பேர் வாங்குறாங்க. அதை வந்து டொனேஷனாக கொடுத்துட்றாரு. யார் விஜயராகவாச்சாரி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் இந்த மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யாருன்னா டி மாதவராவ் அப்படிங்கிறவர். அவர் சிறப்பான செயல்கள்லாம் செஞ்சு வெற்றிகரமாக அந்த மாநாட்டை நடத்தி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த சென்னை மாநாட்டில் தமிழில் பேசி அசத்தின ஒரு அரசியல் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூக்கனாச்சாரி. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுக்கப்புறம் கன்னிமாரா பிரபு சென்னை மாநாட்டில் நடந்த இது பண்ணவங்களுக்கெல்லாம் சிறப்பு விருந்தளித்தார் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி சென்னையில் மദ്രാஸ் மாகாணத்தில் எத்தனையெல்லாம் மாநாடுகள் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 87 ஒன்று, 1894, 1898, 1903, 1908, 1914, 1923, 1927 ஆகிய ஆண்டுகள் எல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி 1920 ஒரு கவுஹாத்தி மாநாடு நடக்கும். 1926 ஒரு கவுஹாத்தி மாநாடு நடக்கும். இது ரெண்டுலேயுமே வந்து தலைமை எடுத்துக்கிட்டவங்க யார் அப்படின்னா தமிழர்கள் தான். இப்போ 1920 கவுஹாத்தி காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக இருந்தவர் விஜயராகவாச்சாரி. 1926 கவுஹாத்தி மாநாட்டில் தலைவராக இருந்தவர் ஸ்ரீனிவாச ஐயங்கார். இவங்க 2 பேருமே தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து விக்டோரியா மகாராணியோட மறைவின் போது கூட அரசு விசுவாசத்தை காங்கிரஸ்காரவங்க தெளிவாக காமிச்சாங்க. இவங்க வந்து இவங்க எல்லாமே இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்து போன தலைவர்களாகட்டும் எல்லாமே எப்படி இருந்தாங்கன்னா செல்வ மிக்க ஆங்கில கல்வி பெற்ற வர்க்கத்தினராக இருந்தாங்க. அரசாங்க விசுவாசிகளாகவும் இருந்தாங்க. அவ்வப்போது அரசு குறை கூறினாங்களே தவிர கண்டனப்படுத்தலை, ஆனால் குறை கூறினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ தமிழ்நாட்டு மக்களை வேகமாக வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் கொண்டு போனது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வங்க பிரிவினை ஒன்று. அதுக்கப்புறம் ஜப்பான், ரொம்ப குட்டி நாடு ஜப்பான். பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் தான் அது வந்து பெரிய நிலப்பரப்பை கொண்ட ரஷ்யாவை வந்து தோக்கடிக்குது. இந்த நிகழ்வும் தமிழ்நாட்டு மக்களை விடுதலை நோக்கி இந்திய தேசிய இயக்கத்தில் நீரோட்டத்தில் கலந்து விடுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து தமிழ்நாட்டு மிதவாதிகள் பற்றி பார்க்குறோம். தமிழ்நாட்டு மிதவாதிகள் பற்றி 10th புக்கில் ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதுவே போதுமானது. இருந்தாலும் இதிலெல்லாம் பார்க்கலாம். நம்ம ஆத்தர் சொன்ன நிறைய பேர் சொல்லியிருக்காரு, அதையும் பார்க்கலாம். மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். இவங்க அந்த மிதவாதிகள் எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பிராமண சேர்ந்தவங்களார் மத்திய தரப்பு உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க 1914 முன்னாடி கவர்னர் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்ற 2 மிதவாதிகள் யார் அப்படின்னா வி. கிருஷ்ணசாமி ஐயர், அதுக்கப்புறம் PS சிவகாமி ஐயர் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கோகலேயே ஒரு மிதவாதி தான். அவரோட மாடரேட்டர் தான் அவர் கோபாலகிருஷ்ண கோகலே. அவரோட வழக்கரம்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா VS ஸ்ரீனிவாச சாஸ்திரி. இவர் வந்து மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி அப்படின்னு சொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் PS சிவகாமி ஐயர், வி. கிருஷ்ணசாமி ஐயர், TR வெங்கட்ராம சாஸ்திரி. இந்தியன் ரெவ்யூ பத்திரிகையோட ஆசிரியர் யாருன்னா GA நடேசன் அப்படின்னு சொல்லணும். இது வந்து இன்னொரு நடேசனும் வருவாங்க. இவரையும் நம்ம குழப்பிக்கக்கூடாது. நீதி கட்சியில் ஒரு நடேசன் வருவார். ஆனால் GA நடேசன்கிறவர் யார் மிதவாதிங்கிறது நமக்கு தெரியணும். இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அட்வொகேட்ஸாக இருப்பாங்க. முக்கால்வாசி அட்வொகேட்ஸாக தான் இருப்பாங்க. இவங்க மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தை ஆதரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, மாண்டேகோட அறிக்கை வந்து 1917 ஆகஸ்ட் 20 அன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கும். அதையும் வந்து ஆதரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவுலட் சட்டத்துக்கு மட்டும் தன்னோட எதிர்ப்பை காமிக்கிறாங்க. ஆனால் காந்தி துவக்கிய ரவுலட் சத்தியாகிரகத்திலேருந்து விலகி நிற்கிறாங்க. ஒதுங்கின்றதோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து கண்டனம் செய்யவும் செஞ்சாங்க. அதனால தான் காந்தி வந்து தமிழ்நாட்டு மிதவாதிகளோட ஆதரவை வந்து நாட வேண்டிய தேவை ஏற்பட்டது. அடுத்து தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் பற்றி பார்க்க போகிறோம். தீவிரவாதிகள் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து யாரை பின்பற்றிட்டு இருந்தவங்க அப்படின்னா
பால கங்காதர திலகரை பின்பற்றிட்டு இருந்தவங்க தான் நம்ம தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தமிழ்நாட்டு தீவிரவாத தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறோன்னா சேலம் விஜயராகவாச்சாரியை சொல்கிறோம். இவரும் சேலத்தை சேர்ந்தவர் தான். இவர் வேற, ராஜாஜி வேற, ராஜகோபாலாச்சாரி வேற, விஜயராகவாச்சாரி வேற. விஜயராகவாச்சாரி இவர் கீழே பயிற்சி பெற்றவர் தான் யார், ராஜாஜி அப்படின்னு சொல்கிறோம். ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்கிறோம். இவங்க 2 பேருமே சேலத்தை சேர்ந்தவங்க தான். சேலத்தை பூனா அப்படின்னு புனேன்னு கருதிக்கிட்டு திலகருக்கு அடிபற்றி தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் செயல்பட்டனர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து சென்னையில் வந்து TM நாயர், எஸ் கஸ்தூரி ரங்க ஐயங்கார், ராமசாமி ஐயங்கார், ரெங்காச்சாரி இவங்கெல்லாம் ஒரு செல்வாக்குமிக்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா வங்க பிரிவினையினால ஊக்கம் பெற்றார். அதனால அந்த சுதேசி இயக்கத்தினால இம்பேக்ட் ஆன இவர் வந்துட்டு தூத்துக்குடியில் சுதேசி நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி 2 கப்பல்களை தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு ஓட்டிகிட்டு இருந்திருப்பார். பயணத்தை மேற்கொண்டிருப்பாங்க. சரக்கு கப்பல்களை இது பண்ணியிருப்பார். அதே மாதிரி வாவு சிதம்பரம் பிள்ளை வந்துட்டு சூரத் காங்கிரஸ் மாநாட்டுக்கு அரவிந்த் கோஷ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வாவுசி கிட்ட இது மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து 100 தீவிர எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை திரட்டி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னும் ஒரு கோரிக்கையை வச்சிருப்பாரு. வாவுசி அதை சிறமேற்கொண்டு அந்த செயலை வந்து பண்ணியிருப்பாரு. இங்கேருந்து சென்னைக்கு போய் அங்கே பாரதியாரையும் அண்டையும் ஸ்ரீனிவாச்சாரி இவங்க 2 பேர்த்தோட கலந்து பேசி அப்படியே அங்கேருந்து தமிழ்நாடு தீவிரவாதிகளை எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை வந்து கூப்பிட்டு சூரத் கிளம்பியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து திலகருக்கும் அதுக்கப்புறம் மாடரேட்டர்ஸ் அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கும் சண்டை வந்திருக்கும். அப்போ வந்து திலகரை வந்து கைகளை பாயிரும். அப்போ வந்து திலகரை வந்து சுற்றி நின்று அவரை வந்து பாதுகாத்தது யார் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இங்கேருந்து போனவங்க தான். அதை வந்து பாரதியார் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இது மாதிரி வந்து நாங்கள் வந்து சூரத் மாநாட்டுக்கு போனோம், அப்போ வந்து திலகரை வந்து சுற்றி நின்று அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தது நினச்சாலே புள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் வாவு சிதம்பரம் பிள்ளை வந்து 1908 அவர் வந்து கோரல் மில் தொழிற்சாலையோட வேலை நேரத்தில் வந்து பங்கு பெற்றிருப்பார். அதுக்கப்புறம் வந்து மார்ச் மாதம் தடை உத்தரவு மீறியும் சுப்பிரமணிய சிவாவும் வாவு சிதம்பரம் பிள்ளை இவங்க 2 பேருமே கூட்டத்தில் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய செயல்களில் ஈடுபட்டு இருக்கும்போது இவர் வந்து கைது பண்ணிடுவாங்க. அதனால் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியும் சரியான வன்முறைகள்லாம் வந்து நடக்கும். அது கடைசியில் துப்பாக்கி சூட்டில் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதனால தூண்ட பெற்றவர் தான் 1911 ஆத்தர் வந்து ஜூன் 11 கொடுத்துருப்பாரு. ஆனால் ஒரிஜினல் டே வந்துட்டு ஜூன் 17 1911 ஜூன் 17 ஸ்கூல் புக்லையும் ஜூன் 17 தான் கொடுத்துருப்பாங்க. அந்த தேதி அன்னைக்கு வாஞ்சிநாதன் அவர் வந்து ஆலப்புழாவில் ஒரு வனக்காவலராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இவர் வந்து திருநெல்வேலி மணியாச்சியில் வச்சு ரயில் நிலையத்தில் வச்சு துணை கலெக்டரான ஆஷை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, சுட்டு கொண்டிருப்பார். இது வந்து தீவிரவாதிகள் இது வந்து சரியான ஒடுக்குமுறை. அப்போ வந்து யாரெல்லாம் அந்த பயங்கரவாதிகளாக இருக்காங்க, புரட்சி பண்ணி தன்னோட சுதந்திரத்தை நிலைநாடணும்னு நினச்சவங்க தான் புரட்சியாளர்கள், ரிவோல்யூஷனரி லீடர்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்கள வந்து ரொம்ப அடக்குமுறை பண்ணுறாங்க. அதனால வந்து அவங்க எல்லாம் மறைமுகமாக அடுத்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள முக்கியமானவர் யாருன்னா பாரதியார், வாவேசு ஐயர், நீலகண்ட பிரம்மச்சாரி, அதுக்கப்புறம் பத்மநாப ஐயர், சுதேசி பத்மநாப ஐயர், சுப்பிரமணிய சிவா இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்கவர்கள் அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போது யாரும் மாடரேட்டர்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வராங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லேருந்து ரிவோல்யூஷனரி லீடர்ஸ் வராங்க. இவங்களை வந்து பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி பயங்கரவாதிகள்னே வச்சுக்கலாம். இவங்களோட நோக்கம் என்னென்னா இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பயத்தை கொடுத்து அந்த தருணத்தில் வன்முறையை கிளர்ச்சி ஒன்று பண்ணி நம்ம நாட்டை விடுவிக்கிறது, அதுதான் அவங்களோட குறிக்கோள். இப்போ வந்து 1905 லண்டனில் ஹோம் ரூல் லீக் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. 1906 இந்தியன் ஹவுஸ் இல்லாட்டி இந்தியா விடுதி அப்படிங்கிற ஒரு முகாமையும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து படிக்க போன இளைஞர்கள் லண்டனில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே தங்கி அங்கே வந்து எப்படியெல்லாம் ஆயுதம் தயாரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு வராங்க. இப்போ பார்த்தோன்னா வீடி சவார்கர் போய் என்ன பண்ணியிருப்பாருன்னா அங்கே போய் ஆயுதம் தயாரிக்கிறது, ரஷ்யாவுக்கு போய் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து அதுக்காக போனவங்க தான் இப்போ நிறைய மக்கள் இப்போயுமே வந்து அந்த செட்டில் ஆகிருப்பாங்க. இந்த விடுதலைக்காக கிளம்பி போனவங்க தான். அப்படி எடுத்துகிட்டோன்னா மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து அங்கே இது பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து கன்னடாவில் வந்துட்டு நிறையா சீக்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஹர்தயால் சிங் அப்படிங்கிறவர் அங்கே போய் என்ன பண்ணியிருப்பாருன்னா போர் பயிற்சி கொடுத்துட்டு வெடிமருந்து இந்த மாதிரி புரட்சிகரமான நடவடிக்கைகளுக்காக இந்தியர்களை கூட்டிகிட்டு போயிருப்பாரு. அங்கேயே அவங்க இப்போ வரைக்குமே நிறைய இந்தியன் செட்டில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் இங்கிலாந்துலையும் நடந்திருக்கு. அந்த ஹவுஸில் வந்து அங்கே வந்து பயிற்சி பெற்றவங்க தான் யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த வாவேசு ஐயர், TSS ராஜன், அதுக்கப்புறம் MPT ஆச்சாரியா. இப்போ TSS ராஜன்னா டாக்டராக இருந்திருப்பார். MPT ஆச்சாரியா இவங்கெல்லாம் வந்துட்டு அங்கே இது பண்ணவங்க தான். அப்புறம் வந்துட்டு இவங்களோட குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு புரட்சிவாதிகளாக ஒவ்வொரு பயங்கரவாதிகளாக அவங்களோட பார்ட்டிசிபேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாவேசு ஐயர் வந்து பார்க்கலாம். பாரிஸ்டர் அப்படிங்கிற படிப்புக்காக இங்கேருந்து லண்டன் போகிறாரு வாவேசு ஐயர். அங்கே நமக்கு தெரியும் இந்தியன் ஹவுஸ் அங்கே தங்கியிருக்காரு. அப்போ தான் வந்து 1908 வந்து
இந்தியா விடுதலையில் தங்கியிருந்த இந்தியாவை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு பயங்கரவாதினா அது மதன்லால் திங்காரா. இவரை வந்து ரோல் மாடலாக வச்சு நிறைய பேர் இனி வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் மதன்லால் திங்காரா. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, கர்சன் வாலி அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டு கொண்டுறாரு. இதெல்லாம் இவங்களுக்கு இங்கே இருந்த பயங்கரவாதிகளுக்கு ரொம்ப ஒரு ரோல் மாடலை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அப்போ இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இந்த இந்தியன் ஹவுஸ் மேலே கண்ணு இருந்துகிட்டே இருக்குது. சரி, இங்கே இருந்தால் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கிளம்பி ஃப்ரான்ஸில் இருக்க பாரிஸ்ங்கிற இடத்துல இந்தியன் ஹவுஸை மாற்றுறாங்க. வாவேசு ஐயர் வந்து வீடி சவார்கர் இருக்கார், வீர சவார்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பார் வீடி சவார்கர். இவர் வந்து அரசாங்க தடையையும் மீறி, இது வந்து எங்கேயுமே அனுப்பக்கூடாது, இதுக்கு வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் இருந்துச்சு, அதையும் அந்த தடையையும் மீறி இவர் என்ன பண்ணுறாரு, நிறையா உலகின் பல பகுதிகளுக்கு இவர் வந்து இந்த புக்கை வந்து அனுப்புகிறாரு. அதே மாதிரி ஒரு பிரசுரங்களையும் துண்டு பிரசுரங்களையும் வந்து கொடுக்குறாரு. அதுல வந்து என்ன எழுதியிருக்கு, தியாகப்பளிக்க ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கின்றால், இது எவ்வளோ 1857 திரும்புகிறது, இந்த மாதிரி ஒரு துண்டு பிரசுரங்களை கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து வன்முறையை ஏற்படுத்துகிற மாதிரி எவ்வளோ ஒரு இதாக எழுதியிருக்காரு. இது வந்து கண்டிப்பாக இதை படிக்கிறவங்களுக்கு நாட்டுப்பற்று கண்டிப்பாக வந்துடும். அந்த மாதிரி இவர் வந்து துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கிறாரு. அதே மாதிரி இந்த மாதிரி புத்தகங்கள், துண்டு பிரசுரம், புத்தகம் எல்லாமே அடங்கியிருக்கிறத பாண்டிச்சேரிக்கு வந்து இவர் அனுப்புகிறாரு. வாவேசு வந்து ரஷ்யாவுக்கு போய் வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை வந்து கற்றுக்கிட்டு 1910 வந்துட்டு பாண்டிச்சேரிக்கு வராரு. பாண்டிச்சேரியில் வந்துட்டு என்ன தர்மாலயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே வந்து பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. என்னென்ன குத்துச்சண்டை, மல்யுத்தம், பாக்ஸிங்கு, கத்திச்சண்டை, துப்பாக்கி எப்படி சுடுறது எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போது இவர் மாதிரியே பாண்டிச்சேரியில் இன்னொருத்தர் பயங்கரவாதி யார் அப்படின்னு கேட்டால் நீலகண்ட பிரம்மச்சாரி. இந்த நீலகண்ட பிரம்மச்சாரியை பார்க்க வந்த இளைஞர் தான் வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதனுக்கு ப்ரௌனிங் துப்பாக்கியில் எப்படி சுடுறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்ததே வாவேசு ஐயர் தான். நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து இவரோட பூர்வீகம்னு பார்த்தா இவர் வந்து திருவிதாங்கூர் புனலூரில் பிறந்தவர். அங்கே வந்து ஒரு வனக்காவலரை வந்து பணிபுரிஞ்சிட்டு இருப்பார். இவரோட அப்பா பேர் வந்து ரகுபதி ஐயர். இப்போ வந்து இவரோட காலகட்டத்தில் வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை, அதுக்கப்புறம் வந்து சுப்பிரமணிய சிவா, இவங்க 2 பேர்த்தையும் வந்து 1908 கவர்மெண்ட் வந்து கைது பண்ணிடுவாங்க. அதனால் புரட்சிகரமான நிறையா சம்பவங்கள் நடக்கும், துப்பாக்கி சூடும் கூட நடக்கும். இந்த மாதிரி தூய்மையான ஒரு தலைவர்களை இவ்வளோ கொடுமைப்படுத்துறதை பார்த்து சகிச்சுக்க முடியாத வாஞ்சிநாதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா புதுச்சேரிக்கு போயிட்டு பயங்கரவாதிகள் கீழே வந்து பயிற்சி பெறுறாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாவேசு ஐயர் கிட்ட என்ன பண்ணுறாருன்னா துப்பாக்கி சுடுறதுக்கு பயிற்சி பெறுறாரு. 1911 ஜூன் 17 அன்னைக்கு ஆஷ் வந்துட்டு கொடைக்கானல் போகிறதுக்காக தன்னோட மனைவி குழந்தைகளோட கிளம்பிட்டு இருப்பார். அப்போ வந்து என்ன பண்ணுவாருன்னா வாஞ்சிநாதன் ப்ரௌனிங் ரக துப்பாக்கி, கை துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டு கொண்டுறாரு. அதே இடத்துல இவரும் வந்து என்ன பண்ணுவார், உயிர் தியாகம் செஞ்சுக்கிறாரு. தன்னையும் சுட்டு கொண்டு உயிர் தியாகம் செஞ்சுக்கிறாரு. அடுத்து வந்து முக்கியமான இவர் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி. இப்போ வந்து முக்கியமாக வந்து வாவேசு ஐயர், வாஞ்சிநாதன், நீலகண்ட பிரம்மச்சாரி, இவங்களுக்கு 3 பேத்துக்கும் கணக்கு இருக்குது. அப்போ வந்து 3 பேத்தையும் நம்ம பார்த்தோம்னா இவங்க ஒரு செட் ஆஃப் முடிஞ்சிடுறாங்க. நெக்ஸ்ட் செட் பார்க்கலாம். நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து இவர் வந்து புதுவையில் தஞ்சம் புகுறாரு. எப்போது 1910 ஏப்ரல் 10 அப்போ பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறத ஒன்று வச்சிருக்காரு. இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அப்புறம் வந்து இவங்களோட முக்கியமான நோக்கம், பாரத மாதா சங்கத்தோட முக்கியமான நோக்கம் என்னென்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க அந்நிய அதிகாரிகளை, அதாவது பிரிட்டிஷ் அதிகாரிகளை கொண்டு இந்தியாவுக்கு சுயராஜ்யம் பெறுவது தான் நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களோட இது எப்படின்னா காளி சிலைக்கு முன்னாடி கட்ட விரலை அறுத்துட்டு அந்த வர்ற இடத்துல கையெழுத்து போட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஹிண்டான லாங்குவேஜ் இருக்குது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடிதம் எடுத்தினாலும் அவங்களுக்குள்ள மட்டும் தான் படிச்சுக்க முடியும். அந்த மாதிரி சங்கேத மொழிகளில் பேசிக்கிட்டாங்க. இது மாதிரி கடிதங்களும் எழுதிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரம்மச்சாரியோட தலைமையில், நீலகண்ட பிரம்மச்சாரியோட தலைமையில் இயங்கி வந்த இந்த பயங்கரவாத அமைப்பு யூரோப்ஸ் கிட்ட இருந்து ஆலோசனை, அதுக்கப்புறம் உதவி, பொருள் உதவி, அதுக்கப்புறம் ஆயுத உதவி எல்லாத்தையும் பெற்று வந்தது அப்படிங்கிறது முக்கியமானது. அப்புறம் சூரியோதயம் அப்படிங்கிற பத்திரிகை நடத்துனது யாருன்னா அது நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவர் வந்து எப்படின்னா வாஞ்சிநாதன் வந்து அந்த கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி வந்து நீலகண்ட பிரம்மச்சாரியை பார்த்துட்டு போயிருப்பார். அதனால அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு குற்றமும் நிரூபிக்கப்பட்டதுனால 7 ஆண்டு சிறை தண்டனை பெறுவார். 1911 நடக்குது. 2 வருஷம் இருப்பார். 14 பெல்லாரி சிறையிலேருந்து தப்பிச்சு போயிடுவார். அதுக்கப்புறமே 2-3 நாள்லேயே தர்மாவரம் அப்படிங்கிற ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சிருவாங்க. அதுக்காக மறுபடியும் 6 மாதம் சிறை தண்டனையும் இவருக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சிறையிலேருந்து வெளியே வந்துட்டு இவர் வந்து என்ன பண்ணுவாரோ ஒரு கம்யூனிஸ்டாக மாறி வர்க்க போராட்டத்தில் வந்து பங்கேற்கும் போது மறுபடியும் இவருக்கு 10 ஆண்டு கால சிறை தண்டனை போட்டுருவாங்க. அப்புறம் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் சொல்ல போகிறது. இப்போ வாவேசு ஐயர் வந்து சேரன்மாதேவியில் பரத்வாஜ ஆசிரமம் அப்படிங்கிற ஒன்றை நிறுவியிருப்பாங்க. அதை பின்பற்றி இவரும் நீலகண்ட பிரம்மச்சாரி கர்நாடகாவில் இல்லை நந்திமலையில் ஒரு ஆசிரமம் ஒன்று அமைச்சு அமைதியாக வாழ்ந்துட்டு 88 வயது வரைக்கும் அமைதியாக வாழ்ந்திருப்பார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இதில் வந்து இது ஒன்று ப்ரீவியஸ் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் என்ன சூரியோதயம் அப்படின்னு ஒரு இதில் வந்து பத்திரிகை வந்து நடத்தியிருப்பார். இது 2 முக்கியம்.
அதுக்கப்புறம் மாடசாமி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இவரை பற்றிய எல்லா டீட்டெயிலுமே வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. கேட்டு எது ராங் எது ரைட்னு கேட்டிருந்தாங்க. இவர் வந்து ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தவர். அதனால ஒட்டப்பிடாரம் மாடசாமின்னு அழைக்கப்படுறாரு. அப்புறம் இவர் வஉசியின் வழக்கரமாக இருந்தவர். இவர் வந்து ஒட்டப்பிடாரம் மாடசாமி வந்து பாண்டிச்சேரி சிங்கப்பூர் வழியாக ஜெர்மனிக்கு சென்று விட்டதாக கருதப்படுகிறது. இதுவும் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து வாஞ்சிநாதன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எந்த அமைப்புகளில் இருந்தாரோ புரட்சிவாத பயங்கரவாத படை அதில் வந்து இவர் சேர்ந்துக்கிட்டாரு. ஆஷ்படை கொலைக்கு அப்புறம் இவர் தலைமறைவாயிட்டார். இவர் கைது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து முயற்சிகள் வந்து செய்யப்பட்டது. அப்புறம் அவரோட வீடு, அவரோட சொத்து, அவரோட பொருட்கள் எல்லாமே வந்து பறிமுதல் செஞ்சுட்டாங்க. இவரை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்பிள் கூட இவரை பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எம்பிடி ஆச்சாரியா வந்து சென்னை திருவல்லிக்கேணியில் வாழ்ந்துட்டு வந்தார். ஆனால் இவரோட பூர்வீகம் என்னென்னா மைசூரை சேர்ந்த மண்டயம் குடும்பம், அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் இவர். இவரோட முழு பெயர் எம்பிடி. எம்னா என்ன, மண்டயம், பி பிரதிவாதி, டி திருமலாச்சாரியார். எம்பிடி மண்டயம் பிரதிவாதி திருமலாச்சாரியார் அப்படிங்கிறது தான் முழு பேர். அதை எம்பிடி ஆச்சாரியான்னு வச்சுக்கலாம். இவர் லண்டனில் இருக்க இந்தியன் ஹவுஸில் வாவேசு ஐயர், அதுக்கப்புறம் டிஎஸ்எஸ் ராஜன் ஆகியோரோட தங்கி புரட்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருந்தார். இவர் தூத்துக்குடி குருநாத ஐயர், டாக்டர் செண்பகராமன் அப்படிங்கிறவரும் ரொம்ப முக்கியமானவர் தான். இவரை வந்து அடுத்தடுத்த அவரோட டாப்பிக்கில் நம்ம வந்து பார்ப்போம். இவரை பற்றி ப்ரீஃபாக அவங்களோட எல்லாம் சேர்ந்த பெர்லின்ங்கிறது எங்கே ஜெர்மனில் இருக்குது. அங்கே இருக்க முகாமில் புரட்சியாளர்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் தான் இவங்க. பட்டதாரியான ஆச்சாரியா, இவர் வந்து எஜுகேட்டட் டிகிரி ஹோல்டர். இவர் வந்து பெர்லின் முகாமில் இருந்துட்டு பயங்கரவாத ஆயிரப்புரட்சி வழி அந்நிய ஆதிக்கத்திலேருந்து இந்தியாவை விடுவிக்க என்னென்ன முயற்சி செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ எம்பிடி ஆச்சாரியா யார், தூத்துக்குடி குருநாத ஐயர், டாக்டர் செண்பகராமன், அவரோட பெர்லின். எம்பிடி ஆச்சாரியா பெர்லின் அப்படிங்கிற ஒரு வேர்டு அண்டர்லைன் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து குருநாத ஐயர். இவரை பற்றி நம்ம டிஎஸ்எஸ் ராஜன் இதிலேயே பார்த்துருப்போம். இவங்க எல்லாமே ஒரு செட் ஆஃப் பீப்புள். அவங்க வந்து பெர்லினில் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். இவர் பெர்லின் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னா, இவர் வந்து ஒரு போலீஸ் இலாக்காவில் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கார், இல்லாட்டி தலைமை காவலராக இருக்கார் அப்படின்னு தெரியணும். இவர் வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கைது செய்யப்படுவார். அதையொட்டி கொஞ்சம் கலவரம் நடக்கும். அவரோட போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக தான் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரோட வேலையை வந்து ராஜினாமா பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அரசாங்க கட்டடத்துக்கெல்லாம் தீ வைப்பார். வழக்கு நடக்கும், சிறை தண்டனையும் வழங்கப்படும். சிறைமையில் இவர் வந்து பெர்லின் போயிட்டு அங்கே போய் புரட்சியாளர்களோட சேர்ந்துட்டு இந்திய விடுதலைக்காக போராடி இருப்பார். இப்போ வந்து டாக்டர் செண்பகராமன் பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இவர் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. இவர் வந்து எங்கே பிறக்கிறாருன்னா, இவர் நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து திருவிதாங்கூர், அந்த திருவிதாங்கூர் நாஞ்சில் நாடு எல்லாமே வந்து பக்கம் தான், இருந்தாலும் நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. இவர் வந்து யூரோப்புக்கெல்லாம் சுற்றுப்பயணம் செஞ்சுருக்காரு. இவர் வந்து பிஹெச்டி கூட டாக்டரேட் கூட எங்கள் ஜெர்மனில் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. ஜெர்மனில் தான் பண்ணியிருக்காரு. பிரிட்டனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய சில அமைப்புகளை ஏற்படுத்துகிறாரு. இவர் முக்கியமாக நடத்தின பத்திரிக்கை வந்து ப்ரோ இந்தியா. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆங்கிலம் தவிர, இங்கிலீஷ் தவிர பிற மொழி பத்திரிகைகளையும் நடத்தியிருக்காரு. பெர்லின் முகாமில் இருந்தவங்ககிட்ட மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் யாருன்னா செண்பகராமன் பிள்ளை. இவர் வந்து ஃபஸ்ட்டு ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஸ்லோகனை உச்சரித்ததுனால ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து யார் கீழே பணியாற்றியிருக்காருன்னா, கெய்சர் 2, அதுக்கப்புறம் வந்து அடால்ஃப் ஹிட்லர், இவங்க 2 பேருக்கு கீழேயுமே பணியாற்றியிருக்காரு. எப்படி வந்து இந்தியாவை நம்ம சுதந்திரம் பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு புரட்சிகரமான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்காரு. சுபாஷ் சந்திர போஸே வந்து லேட்டராக தான் அவர் ரிலீஸ் பண்ணி இங்கிலாந்தை வந்து ஜெர்மனால தான் வந்து இதை வச்சு ஜெர்மன் ஹெல்ப்னால மட்டும்தான் இந்தியாவிலேருந்து நீக்க முடியும்னு நினச்சாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து டாக்டர் செண்பகராமன் அதை வந்து செஞ்சிருப்பாரு. அப்போ முன்னோடி யாருன்னா டாக்டர் செண்பகராமன், ஜெய்ஹிந்த் செண்பகராமன். அதே மாதிரி முதல் உலகப் போரில் வந்து ஜெர்மனோட எம்டன் கப்பல், அது வந்து நீர்மூழ்கி கப்பல், அது வந்து நிறையா எண்ணெய் துறைமுகம், போஸ்ட் ஆஃபீஸு, இது மாதிரி நிறைய இதை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து இப்படி மக்கள் மனசில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பற்றி பயம் பெற வைக்கணும், அவங்கள வந்து இங்கேருந்து நீக்கணுங்கிறதுக்காக தான் ஜெர்மன் வந்து பிளான் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த எம்டன் கப்பலில் வந்து கேப்டன் பேர் முல்லர், அவர் தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். இதுக்கு வந்து பங்களிப்பு வந்து பண்ணியிருக்கிறவர் யாருன்னா செண்பகராமன் அப்படிங்கிறவர். இவர் வந்து நம்ம ஹைகோர்ட் இருக்குல்ல, சென்னை ஹைகோர்ட், அது மேலே வந்து 1914 அன்றைக்கி குண்டு வீசுறதுக்கு காரணமாக இருந்தவர். இந்திய புரட்சியாளர்கள்லாம் சேர்ந்து ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூலில் வந்து தற்காலிக டெம்பரரியாக ஒரு இந்திய குடியரசை வந்து நிறுவுறாங்க. அதோட அமைச்சரவையில் அயல்நாட்டு அமைச்சராக பணியாற்றியிருக்காரு செண்பகராமன். அதே மாதிரி லெனினை சந்தித்து அவரோட ஆதரவையும் இவர் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட அந்நிய ஆட்சியை ஆயுத ஆக்கிரமிப்பால் அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்திய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். இவர் வந்து எம்டன் செண்பகராமன், ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவரோட இந்தியாவுக்கு விடுதலை பெற்று வர வேண்டும் அப்படிங்கிற கனவு நினைவாகலை.
இதில் இவரோட பங்கு ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கதாகும். ஏன்னா இந்தியாவிலேயே முதல்ல இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கில் இந்த பிளான் பண்ணி அவர் தான் மூவ் பண்ணுறாரு. பின்னாடி வந்து சுபாஷ் சந்திர போஸ் கூட ஒரு லேட்டர் தான் யோசிப்பார், இவர் வந்து அதுக்கு முன்னாடியே யோசிச்சு. இப்போ வந்து பாரதியார் பற்றி பார்க்க போகிறோம். பாரதியார் பற்றி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. இவர் ரொம்ப முக்கியமான கேரக்டர், டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் கூட பாரதியார். அதனால் அவரை பற்றி பார்க்கலாம். பாரதியாரோட அரசியல் வாழ்க்கை எப்போ தொடங்குது அப்படின்னா, பத்திரிகை வாழ்க்கை எப்போ தொடங்குச்சோ அப்போ தான் தொடங்குது. 1904ஆம் ஆண்டு சுதேசம் மித்ரன் அந்த பத்திரிகையில் துணை ஆசிரியராக பொறுப்பேற்கிறார். அப்போ தான் இவரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து அவர் எழுதிய முதல் கவிதை என்ன கவிதை அப்படின்னா, வங்க பிரிவினை பற்றி தான் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து வாரணாசியில் வந்து காங்கிரஸ் கூட்டம் நடக்குது. அதில் கலந்துக்கிட்டு வர வழியில் சுவாமி விவேகானந்தரோட முதன்மை சிருஷ்டியான நிவேதிதாவை சந்திக்கிறாரு. அப்புறமும் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இவரோட அரசியல் வாழ்வில். அப்புறம் வங்க பிரிவினை எதிர்ப்பில் பிறந்த சுதேசி இயக்கத்தை ஆதரவோடு வரவேற்கிறார். பக்கிம் சந்திர சாட்டர்ஜியோட வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி மாத இதழில் வெளியிட்டார். சக்கரவர்த்தினி மாத இதழ், இது ரொம்ப முக்கியம், அந்த இதழில் வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேசி இயக்க வளர்ச்சிக்காக நிதி திரட்டும் போது அதை பாராட்டி இந்தியா பத்திரிகையில் எழுதியிருக்காரு. வஉசி வாங்கிய கப்பல்களை, இது ரொம்ப முக்கியமானது, என்ன சொல்லியிருக்காரு, பாரத தேவி பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் அப்படின்னு வர்ணிச்சது யார், பாரதியார். இவர் வந்து தீவிரவாதிகளோட பிரதிநிதியாக கலந்துக்கிட்டாரு, திகழ்ந்தார். அதுக்கப்புறம் அவரோட பத்திரிகைகள் எல்லாமே போர் முரசாக ஒழிச்சுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 1906ஆம் ஆண்டு வந்து கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் ஸ்டெட் அப்படிங்கிற ஆங்கிலேயரை தான் நாங்கள் பிரசிடெண்ட்டாக கொண்டு வருவோம்னு மிதவாதிகள் சொன்னும்போது அதை மூலத்தனம் அப்படின்னு சொல்லி கண்டிச்சார். அதுக்கப்புறம் பிபின் சந்திரபால், அவர் வந்து பெங்காலை சேர்ந்த ஒரு போராட்ட வீரர், நமக்கு தெரியும். அவர் வந்து சென்னை வந்தப்போ அவரை வந்து சென்னைக்கு வந்து அழைச்சிட்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து லாலா லஜபதி ராய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது அவருக்கு வந்து லஜபதி ராய் துதி, லஜபதி ராய் பிரபாவம் அப்படிங்கிற கவிதைகளை எல்லாம் எழுதுறாரு. மிதவாதிகளை வந்து கேலி செய்கிறாரு, தீவிரவாதிகளை புகழ்ந்தும் பாடுறாரு. சூரத் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பிய அவளை பற்றி விரிவாக எழுதுறாரு. அதே மாதிரி எங்கள் காங்கிரஸ் யாத்திரை என்ற நூலையும் வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் திலகர் எழுதின டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற இதை இவர் தமிழில் மொழிபெயர்க்கிறாரு. அதை வந்து எப்படி புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து வஉசி வந்து போராட்டத்திலையும் பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டிருக்கும் போது திருநெல்வேலி கலெக்டர் விஞ்சை வந்து சந்திக்குமாறு அழைப்பு விடப்படுறாரு. அப்போ அவர் போய் சந்திக்கிறாரு. அப்போ வந்து தேசபக்தனா வஉசியும் ஆங்கிலேயராக விஞ்சையும் வச்சு தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது அப்படிங்கிற ஹெட்டிங்கில் என்ன பண்ணியிருக்காரு, பாரதியார் பாடியிருக்காரு. வஉசி சிவா ஆகியோர் 2 பேரையுமே கைது செஞ்சு சிறையில் வச்சுருக்கும் போது அதுக்காக போய் நீதிமன்றத்தில் விசாரணை கவனிச்சுட்டு வந்திருக்காரு. எப்போ கூப்பிட்டாலும் நான் அதுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து நீதிபதி பிம்கே அப்படிங்கிறவரோட தீர்ப்பை எதிர்த்து பிரசுரிக்கிறாரு அதை இந்தியா பத்திரிகையில். அப்போ இந்தியா பத்திரிகையோட ஆசிரியரை கைது செய்யணுங்கும் போது அந்த பத்திரிகையோட ஆசிரியராக இருந்தவர் அப்போ வந்து ஸ்ரீனிவாசன், அவர் வந்து கைது செய்யப்பட்டு 5 ஆண்டுகள் சிறை பெற்றாரு. இப்போ நம்மளும் சிறை செல்வதை தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்ச பாரதியார் புதுச்சேரிக்கு தப்பி போகிறாரு. அங்கே போயிட்டு நிறைய கட்டுரைகள், கவிதைகள், பாடல்கள் எல்லாமே ஏற்றுறாரு. புதுச்சேரி போனோடனே இவங்களுக்கு வ.உ. சிதம்பரம் பிள்ளை செக்கிழுக்கிறது, சிவா இவ்வளோ கஷ்டப்படுறது அப்படின்னு அதை எல்லாம் வந்து கேட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு, பாடுறாரு அதை பற்றி. அதுக்கப்புறம் மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம், ரவுலட் சட்டம், இதையெல்லாம் வந்து எதிர்க்கிறாரு. இப்படி இருந்தாலும் இவர் வந்து பயங்கரவாத சம்பவங்களை எதிர்க்கிறதுக்கு தவறலை. இவர் எவ்வளோ தான் தீவிரவாதியாக இருந்தாலும், ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருந்தால் கூட இவர் வந்து புரட்சிவாதங்களை வந்து கண்டனம் செஞ்சார். வாஞ்சிநாதன் ஆஷை படுகொலை செஞ்ச சம்பவத்தை துரதிருஷ்டமான சம்பவம், எதிர்பாராத விபத்து அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு. இவருக்கு கொலையிலையும் ஆயுத புரட்சியிலையும் அவ்வளோக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் 1918 பாண்டிச்சேரி விட்டு தமிழ்நாடு வராரு. அவங்களோட மனைவி மக்களோட இருக்கணும்னு ஆசைப்பட்டு கடலூரில் வச்சு கைது செய்யப்படுறாரு. சில வாரங்கள் இருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, அதனால ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரவுலட் சட்டம் வருது, அதையும் வந்து எதிர்க்கிறாரு. அப்புறம் காந்தியை சந்திச்சு பேசுகிறாரு, அஹிம்சாவாதி ஆயிடுறாரு. தீவிரவாதியாக இருந்து பயங்கர புரட்சியை தவிர்த்தாரு. அதுக்கப்புறம் அஹிம்சை வழியை பின்பற்றினார். இவரோட பாடல்கள் விடுதலை உணர்ச்சி பெருக்க ஏற்படுத்தின என்பதில் துளியளவும் கூட சந்தேகம். இப்போ வந்து வ.உ. சிதம்பரம் பிள்ளை பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு செயல் பண்ணார். என்ன பண்ணார்னா, எல்லாரும் சுதேசியை வந்து அந்நிய துணிகள் புறக்கணிப்பு, சுதேசமாக நம்ம செய்யறதை நம்மளே பயன்படுத்தணும், அந்நியர்களோட துணி இது பண்ணணும் அப்படிங்கிறதுல இவர் பெரிய ஒரு புரட்சி பண்ணது கப்பல் வாங்கினது தான். இது ரொம்ப பெரிய மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாருமே இந்த இதில் போராடிட்டு இருக்கும்போது இவர் சுதேசமாக ஒரு கப்பலே வாங்குறாரு. அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் வாங்குறாரு. இப்போ வந்து வ.உ. சிதம்பரம் பிள்ளை பற்றி பார்த்தோன்னா, இவர் வந்து தானாதிபதி பிள்ளைன்னு பார்த்துருப்போம். தானாபதி பிள்ளை எங்கள் கட்டபொம்மனோட தலைமை அமைச்சராக பணியாற்றுவது தானாபதி பிள்ளை. இவரோட குடும்ப வழி தோன்றல் தான் யாருன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை. தூத்துக்குடியில் வழக்கறிஞராக இருந்தார். அப்புறம் வந்து நிறைய துறவிகளோட ராமகிருஷ்ணானந்தர், அபேதானந்தர், பிரம்மானந்தர் இவங்களோட எல்லாம் தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் தான் சுதேசி இயக்கத்தில் சேர்றாரு. அப்போ சுதேசி இயக்கம் தந்த தவப்புதல்வன் தான் யாருன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம். 1906 அக்டோபர் 16 அன்னைக்கு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிறத ஒன்று தொடக்கிறாரு. அதுலேயே காலியா லாபம் அப்படிங்கிற 2
கப்பலையும் வாங்குறாரு. சரக்கு மூட்டைகளை ஏற்றுவதற்கு வசதியாக 2 இயந்திர படகுகளையும் வாங்குறாரு. இதில் தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு ஓட்டுறாரு. அப்போ வந்து இவர் என்ன நினைக்கிறாருன்னா, கடல்வழி வந்த ட்ரேடர்ஸை கடல்வழி அனுப்பணும். ஆங்கிலேய அரசு வந்து ஆங்கிலேயர்கள் எப்படி வந்திருப்பாங்க, ட்ரேடர்ஸாக கடல்வழி வந்தாங்க, அவங்களை கடல்வழியாக அனுப்பணுங்கிற ஒரு புரட்சியான ஒரு தூண்டுதல் பேரில் தான் இவர் வந்து வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் சுதேசி இயக்கத்தை பல தொழில் துறைகளுக்கும் வந்து விரிவுபடுத்தினார். இவர் வந்து கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வஉசி வந்து தூத்துக்குடியிலையும் சென்னையிலையும் பல இயக்கங்களை வந்து இது பண்ணியிருப்பாரு. அதில் முக்கியமானது தூத்துக்குடியில் திருமங்கல் நெசவு சாலை, தேசிய பண்டக சாலை அப்படிங்கிறத துவக்கி வைக்கிறாரு. அதே மாதிரி சென்னையில் விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட் அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் சக்கரை செட்டியார் அவரோட சேர்ந்து அவரோட தலைமையில் சுதேசி பிரச்சார சபை அப்படிங்கிறதையும் சென்னையில் அமைக்கிறாரு. 1906 கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் வஉசி, ராஜாஜி, கஸ்தூரிரங்க ஐயங்கார், வே ராமலிங்கம் பிள்ளை, சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. 1907 சூரத் மாநாடு நடக்குது. அங்கே தான் வந்து மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் பிரச்சனை வரும். இப்போ தீவிரவாதிகளில் முக்கியமாக திலகர் பக்கம் தமிழ்நாட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லாம் இருக்காங்க, அவர் காப்பாற்றுறாங்க. அப்போ தீவிரவாதிகள் தனியாக பிரிஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு கட்சியை அங்கேயே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு செயலராக, சென்னை மாகாணத்துக்கு செயலராக அங்கேயே வஉசி சிதம்பரம் பிள்ளையை நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அரவிந்தர் வங்காளத்துக்கும், அரவிந்த கோஷ் வங்காளத்துக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மகாராஷ்டிரக்கு திலகர் இவங்கெல்லாம் வந்து செயலராக இது பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து திரும்பி வராரு. 1908 கோரல் தொழிற்சாலை இதில் இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிபின் சந்திர பால் வந்து விடுதலை ஆகிறாரு 1908 அதுக்கான இது நடத்துகிறாரு, ஊர்வலம் நடத்துகிறாரு. அப்போ வந்து திருநெல்வேலி நகரில் ஊர்வலம் நடத்துகிறாரு, அதை கொண்டாடுறதுக்கு ஏதுவாக. அப்போ வந்து வஉசி வந்து மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் எதிரில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் வஉசியும் சுப்பிரமணிய சிவா அவங்க 2 பேரும் புரட்சிகரமான பேச்சுகளில் ஈடுபட்டிருப்பாங்க. அதனால் அவங்க வந்து போலீஸார் கைது பண்ணியிருப்பாங்க. அதனால போராட்டங்களும் வன்முறைகளும் வெடிக்கும். அதை வந்து துப்பாக்கி சூட்டில் வந்து நிறுத்தியிருப்பாங்க, அந்த வன்முறையை அடக்கியிருப்பாங்க. அதுக்கு வந்து இவருக்கு 40 ஆண்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆயுள் தண்டனை தான் கொடுத்துருப்பாங்க. இவர் ரொம்ப பேசலை. அவங்கள எதிர்த்து பேசுறதுனால ஜட்ஜே எதிர்த்து பேசிடுவார் வஉசி சிதம்பரம் பிள்ளை. அதனால் வந்து இவருக்கு என்ன கொடுக்குறாங்க, இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தமாக 40 வருஷத்தை கொடுத்துட்டாங்க. தீர்ப்பு கொடுத்தவர் யாருன்னா நீதிபதி பின்ஹே அப்படிங்கிறவர் தான். இப்போ வந்து நியாயமாக யார் நடந்துக்கிறாங்களோ, நாட்டுக்கு யார் நல்லது நடக்கிறாங்களோ, மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு கெட்டவங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இதுக்காக தான் வந்து வாஞ்சிநாதன் வந்து ஆஷா வந்து கொலை பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் சிறையில் இருந்திருப்பாரு. அங்கேயும் நிறையா இவர் வந்து வேலை வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேரளா கடனூருக்கு மாற்றுவாங்க. அப்போ அங்கே தான் சிக்கெழுத்திருப்பார். அதனால அவர் சிக்கெழுத்த செம்மல் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் 1912 ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ணதோடு அதுக்கப்புறம் அவரோட கப்பல்களும் மூழ்கிரும். அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் எவ்வளோ செல்வந்தராக இருந்தவர், அட்வொகேட்டாக இருந்தவர், செல்வ குடும்பத்தில் பிறந்தவர், கடைசியில் எண்ணெய் விற்று அவரோட புழப்பை வந்து நடத்துகிற மாதிரி ஒரு இது வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு கதைகளும் சொல்லுவாங்க. காந்தி கணக்குனா வஉசி சிதம்பரம் பிள்ளை சுதேசி இதுக்காக இல்லை ஒத்துழையாமைக்கும் இது மாதிரி நிறையா ஆங்கில அரசு எதிர்ப்பு இதில் நடந்துக்கிறக்காக தமிழ்நாட்டிலேருந்து வசூல் பண்ணி கூடவே அவரோட சொத்துக்களையும் போட்டு காந்தி இப்போ சென்னை தமிழகத்துக்கு வந்திருக்க போது கொடுத்துருக்காரு அப்படின்னும், அதை வந்து காந்தியடிகள் அதை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து கணக்கு காமிக்காமல் விட்டுட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அவுட் ஆஃப் டாபிக், கமிங் டு த டாபிக். அதை தான் காந்தி கணக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து யாரை பார்க்கலாம் அப்படின்னா, சுப்பிரமணிய சிவா அவரை பற்றி பார்க்குறோம். சுப்பிரமணிய சிவா வந்து வஉசியும் சிவாவும் தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்களாக திகழ்ந்தார்கள். இப்போ வந்து வஉசிக்கு வந்து அவரை மாதிரியே ஒருத்தர் வேணும் நல்லா பேசுகிறதுக்கு, அந்த மாதிரி இது பண்ணும்போது அப்போ இப்போ வந்து சுப்பிரமணிய சிவாவை பற்றி பார்க்க போகிறோம். சுப்பிரமணிய சிவா வந்து வஉசியோட ரொம்ப இணக்கமாக இருந்தவங்க. இவங்க 2 பேருமே வந்து தான் நிறையா பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், விழிப்புணர்ச்சி எல்லாமே வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அரசுக்கு எதிராக. இவரோட புனைப்பெயர் அப்படின்னா சுதந்திரானந்தா. இவங்க 2 பேருமே வந்து ராமகிருஷ்ண விவேகானந்த வேதாந்த இயக்கத்தில் ஈடுபட்டு அது மூலமாக சுதேசி இயக்கத்துக்கு வந்தவங்க. இவரோட பூர்வீகம் எங்கன்னா மதுரை மாவட்டம் பத்தலக்குண்டு. இங்கேருந்து தூத்துக்குடியில் இருக்க வஉசி சிதம்பரம் பிள்ளையோட சேர்ந்து 2 பேரும் சுதேசி இயக்கத்தில் பிரச்சாரம் செய்கிறாங்க. அவரோட பார்த்த ஸ்டோரி தான் இதுலையும். இவரும் வந்து ஜெயிலில் அடைக்கப்படுறாரு. இதுக்காக பிபின் சந்திரபால் விடுதலைக்காக அடைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அடைக்கப்பட்டு இவருக்கு வந்து சேலம் சிறையில் அடைக்கப்பட்ட போது தொழுநோய் வந்துடும். சரி, தொழுநோய் கண்ட கிரிமினல்ஸ் அவங்க குற்றவாளிகளோடையெல்லாம் இவர் வந்து அடைச்சி வச்சுருவாங்க. ஸோ விடுதலை ஆனதுக்கப்புறம் இவர் தருமபுரி போய் அங்கே ஒரு பாப்பராப்பட்டிங்கிற ஏரியாவில் பாரதி ஆசிரமத்தை அமைச்சு அங்கே தேசபக்தர்களுக்கெல்லாம் பாசறை ஒன்று நிறுவி அவங்களுக்குன்னு வந்து தேச விடுதலைக்கான பயிற்சி அளிக்கிறது, அந்த போருக்கான பயிற்சி, நாட்டு விடுதலை போருக்கான பயிற்சியெலாம் அளிக்கிறாரு. அதுக்கப்புறம் சிவாஜி, தேசிங் ராஜா இவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நாடகமாக்கி அதில் வந்து எப்படி ஆக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், அதோட வசனங்கள் பாடி பேசி எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி விடுதலை உணர்வு ஊட்டுற விதமாக இந்த நாடகங்களெல்லாம் ஏற்படுத்தியிருப்பார். அரசுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டு 4 முறை இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், வழக்கு தொடுத்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். தேச சேவையிலும் சரி, சிறைப்பட்டு இன்னலற்ற தியாகத்திலும் சரி, சிவாவுக்கு இணையாக இன்னொரு தேசபக்தரை சொல்ல முடியாது அப்படின்னு புகழாரம் சொல்லியுள்ளார் மாப்போ சிவஞான பிள்ளை. இது வந்து தான் நம்ம சுப்பிரமணிய சிவாவை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சுயாட்சி இயக்கம் பற்றி பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வர அடுத்தடுத்த சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் இந்த லெசனில் நான் கவர் பண்ணுறேன். தேங்க்யூ.